ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் செய்திகள் டேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருக்க போகிற டாப் 6 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போட போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு காட்டும். வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ்ஸில் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்திருக்க அப்டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் இப்படி மேலே தூக்கி விட்டாலே போதும், அது தானாக வாய்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க கேன்சல் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஒருவேளை சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரைட் சைடில் இருக்க சென்ட் பட்டன் டச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். ஆமாங்க, இதுதான் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் விட்டுருக்க ஒரு சூப்பரான ட்ரிக். இது ஃபஸ்ட்டு ட்ரிக். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஸ்டேட்டஸ் போகிற இடத்துல தான் இருக்குது. அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுற இடத்துலேயே விட்டுருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவுக்கு ஸ்டேட்டஸாக அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே நம்ம இதை அப்படியே எடிட் பண்ணிக்கிற மாதிரி சூப்பராக எடிட் பண்ணுற மாதிரிலாம் விட்டுருக்காங்க. அதில் ஃபில்டர்ஸ் நிறைய இதில் இருக்குது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இதில் விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், பாப், BMW, கூல், க்ரோம், இப்படி ஒவ்வொன்று இருக்குது. அப்புறம் நீங்கள் இதில் எமோஜி, ஸ்டிக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரவுண்ட், இந்த அம்புக்குறி, இல்லை இந்த டெக்ஸ்ட், நீங்கள் இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரே இடத்துல ஒட்டுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே எது வேணுமோ உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இதை வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் தலையிட்டோம்னா எமோஜிலாம் இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி நீங்கள் விதவிதமாக எடிட் பண்ணி நீங்கள் இதில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட் கோட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசு பண்ணலாம் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் சேஞ்சுனால் இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் ஏதாவது எழுதுறதுனாலோ இல்லை உங்கள் ஆசை காட்டி இருக்கிறதுனாலோ அதை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அதில் டெக்ஸ்ட் வைக்கிற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஏதாவது டெக்ஸ்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். அது எந்த சைஸில் வேணால் உங்களால் வச்சுக்க முடியும். இது செகண்ட் ட்ரிக் கைஸ். தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கிற யாராவது உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்டை சேவ் பண்ணல அப்படின்னா, இல்லை நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் இப்போ காலையில் குட் மார்னிங் அப்படின்னு எல்லாருக்குமே அனுப்பினாலும் ஒவ்வொருத்தருக்கா அவரோட கான்டாக்ட்ஸ்குள்ளே போய் குட் மார்னிங் அனுப்பிச்சிட்டு இருக்க தேவையே கிடையாது. பாருங்கள், இப்படி செட்டிங்ஸ் 3 டாட்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை தொட்டு நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு 7 செட்டிங்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இதில் போய் நீங்கள் யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கான்டாக்ட்ஸெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் வெறும் டச் பண்ணு, இது குரூப் ஒன்றும் கிடையாது, இது சாதாரண ஒரு ப்ராட்காஸ்ட். இதை நீங்கள் டச் பண்ணி இப்படி ரைட் டிக் கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்கள், 18 மெம்பர்ஸை நீங்கள் அதை சேர்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா போதும், அது எல்லாருக்கும் சென்ட் ஆயிரும். இல்லை குட் நைட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலும் அது எல்லாருக்குமே சென்ட் ஆயிரும். இல்லை அவங்களுக்கு டபுள் டிக் காட்டினா, இப்போ அவங்கள பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் டிக் தான் காட்டும். இல்லை அவங்களுக்கு டபுள் டிக் காட்டணும் அப்படின்னா, நம்ம நம்பர் அவங்க சேவ் பண்ணல அப்படின்னா டபுள் டிக் காட்டாது, சேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டபுள் டிக் காட்டும். அவ்வளோதான் கைஸ், இது தேர்டு ட்ரிக். ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நமக்கு வர எல்லா ஃபோட்டோஸும் எல்லா வீடியோஸும் நம்ம லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா, நம்ம அதுக்காக ஒரு குறிப்பிட்ட கேபியோ எம்பியோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நம்ம கொடுக்குற கேபி எம்பி அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி இல்லை அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நம்ம கேலரி கொண்டு போயிடும். அந்த கேலரி கொண்டு போகிறதுனால என்னடா இதெல்லாம் கேலரிக்கு வருது அப்படின்னு நீங்கள் ஒரு கஷ்டப்படலாம், இல்லை நீங்கள் ஒரு அந்த நினைப்பு உங்கள் மனசில் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற செட்டிங்ஸ்னால் அந்த எந்த இதுவுமே நம்மளோட கேலரியில் போய் இருக்காது. ஃபோட்டோஸோ வீடியோஸோ வாய்ஸ் மெசேஜஸோ எதுவுமே அதில் போய் இருக்காது. பாருங்கள், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க 3 டாட் டச் பண்ணி இந்த செட்டிங்ஸ் டச் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனதும் சேட்ஸ்குள்ளே போங்க. உள்ளே போனதும் மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர எந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், இல்லை வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு கேலரிக்கே போகாது. இதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். 4th ட்ரிக் முடிஞ்சிருச்சு.
ஃபிஃப்த்து ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் இப்போ ஒருத்தங்க வீடியோ கால் பண்ணுறீங்களா இல்லை வாய்ஸ் கால் பண்ணுறீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்கு அப்படி 15 பேருக்கு அப்படின்னு தான் லிமிட் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு குரூப்பில் நீங்கள் போய் அது வந்து என்னோடய மொபைலில் வராது, கொஞ்சம் ஸ்மார்ட் மொபைல்ஸ் தான் வரும், என்னோட கொஞ்சம் பழைய மாடல். ஒரு குரூப்புக்குள்ளே போய் அதுக்குன்னே தனியாக செட்டிங்ஸ் விட்ருப்பாங்க இந்த 3 டாட்டில். அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போய் மேக் அ கால் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஒரு 50 பேருக்காட்ட நீங்கள் வீடியோ கால் பண்ணி ஒரு பேசிக்க முடியும். எப்படின்னா ஒரு மினி மீட்டிங்கே நீங்கள் இதில் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில். அடுத்த ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் வரும். அது நம்ம செட்டிங்ஸ் இடத்துல இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போய் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்க்குங்க. இங்கே ஃபஸ்ட்டு இருக்க ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கடைசியாக இருக்க குரூப்ஸ் லைவ் லொக்கேஷன் பிளாக்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். அதை நீங்கள் கடைசியில் வந்து அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்கன்னா அது ஸ்கேன் பண்ணிடும். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்கனாலே அது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு உள்ளே வர முடியும். இது ஒரு ட்ரிக். அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்குள்ளே போய்க்குங்க. போன உடனே டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணி ஆன் கொடுத்துங்க. அவ்வளோதான் கைஸ். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா இல்லை நான் குட் நைட்டுன்னு அனுப்புகிறேன், இதே இப்போ அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது குறிப்பிட்ட நாளைக்கு எத்தனை நாளைன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளுக்கு தான் அவங்க நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் அவங்களுக்கு காட்டும். கரெக்டாக 7வது நாள் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அது டெலிட் ஆயிரும். இது ஒரு ட்ரிக் கைஸ். அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு பார்த்ததும் நமக்கு வந்து டபுள் டிக் காட்டும், அதுவும் ப்ளூ டிக் காட்டும். அது வந்து எல்லாருக்குமே காட்டும். இப்போ நான் சொல்கிற செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற மெசேஜ் அவங்க பார்த்தாலும் டபுள் டிக் காட்டாது, அவங்க பண்ணுற மெசேஜ் நம்ம பார்த்தாலும் டபுள் டிக் காட்டாது. அது என்ன செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போனதும் இங்கே நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கைஸ், சாரி கைஸ், சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போனதும் இங்கே அர்ச்சிவ்டு சேட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் கீப் சேட்ஸ் அர்ச்சிவ்டு அது இருக்குது பாருங்கள், அதை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்கனாலோ அது டபுள் டிக் காட்டாது, இல்லை நம்ம யாருக்கா மெசேஜ் பண்ணாலோ அவங்க பார்த்துட்டாங்கன்னா டபுள் டிக் காட்டாது. இது ஒரு ட்ரிக் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போட போகிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு காட்டும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டெக் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா டெக் நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக உங்களுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.